ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் அரிசி மாவை வச்சு ஒரு சூப்பரான இனிப்பு அடை தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் 1 கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதை இந்த பேனில் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து பச்சரிசி மாவு தான், வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு. நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் நல்லா வந்து நான் மாவை வந்து வறுத்து விட்டுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வாசனை வரணும். கொஞ்சம் கலரும் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக அதே கப்பால் ஒரு 3/4 கப் அளவு தேங்காய் துருவல் எடுத்து சேர்த்துக்கலாம். இதுக்கும் வந்து நம்ம எண்ணெய் நெய்யெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். அப்படியே ட்ரையாகவே நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு 2-3 நாளைக்குனாலும் இந்த அடை வந்து வீணாக போகாமல் இருக்கும். தேங்காய் வந்து கொஞ்சம் கலர் மாறணும், நல்லா வாசனை வரணும், அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டாலே நல்லா இருக்குன்றதுனால நான் 3/4 கப் அளவு தேங்காய் சேர்த்துருக்கேன். பாருங்கள், தேங்காயும் நல்லா நிறமும் மாறிடுச்சு, வாசனையும் நல்லா வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம எள்ளு வறுத்து எடுத்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு. உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா கருக விட்டுறாமல் நல்லா பொரிஞ்சு வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், எள்ளு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், நல்லா வெடிக்குது. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ அடுத்ததான் வெள்ளத்தை நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். அதே கப்பால் ஒரு 3/4 கப் அளவு நான் வெள்ளம் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் 3/4 கப்லேருந்து 1 கப் அளவு வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட் எப்படி பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வெள்ளம் கரைஞ்சி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து பாகுபதம்லாம் கிடையாது. அதாவது வெள்ளம் கரைஞ்சி கொதிச்சோடனே நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா அடியில் வந்து மண் தூசியெல்லாம் இருக்கும் அப்படின்றதுனால நான் கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன். இதை அப்படியே கொதிக்கட்டும். இப்போ வறுத்து வச்ச அரிசி மாவு கூட இதை வறுத்த தேங்காவை சேர்த்துடலாம். அடுத்ததான் வறுத்து வச்ச எள்ளை சேர்த்துடலாம். ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். மாவு கூட எல்லாத்தையும் வறுத்து செய்யும்போது உங்களுக்கு நல்ல வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி வறுத்து செய்யும்போது இது ஒரு 3-4 நாளைக்கு கூட கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் தேங்காயெல்லாம் நல்லா கலர் மாதிரி வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுருங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம கொதிக்க வச்ச வெள்ளத்தை சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதை வந்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுறலாம். வெல்லம் கொதிக்க வச்ச தண்ணி பத்தலை அப்படின்னா நம்ம சுடு தண்ணி சேர்த்துக்கணும். கொஞ்சம் மாவு வந்து டைட்டாக தான் இருக்கணும், ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. நம்ம வந்து கலந்து விட உங்களுக்கு கரெக்டான பதத்துக்கு வந்துடும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு 7-8 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் சேர்த்து நல்லா தட்டி சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ஏலக்காய் பொடி அரைச்சி வச்சு அதை சேர்க்குறத விட இந்த மாதிரி உடனே ஏலக்காய் எடுத்து தட்டி சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா வாசனை கமகமன்னு இருக்கும். இப்போ இதை நல்லா தட்டிக்கலாம். இப்போ ஏலக்காய் நல்லா தட்டியாச்சு. பாருங்கள், இது அப்படியே நம்ம அந்த மாவில் சேர்த்துடலாம்.
இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். நீங்கள் சூடு ஆறுறதுக்கு பிறகு நம்ம கையிலேயே கலந்து விட்டுக்கலாம். நல்லா கட்டிகள்லாம் இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. சூடு ஆறிடுச்சு. நல்லா கையிலையே நல்லா பசைஞ்சு விட்டுறலாம். லேசாக கையில் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் தடவிக்கோங்க, இல்லை நெய் தடவிக்கோங்க. இப்போ இதை நல்லா பசைஞ்சு விட்டுறலாம். கொஞ்சம் மாவு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். இப்போ இதில் ஒரு வாழை இலை போட்டிருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுறலாம். இப்போ மாவு வந்து நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை நல்லா கொஞ்சமாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சின்னதாகவோ இல்லை பெருசாகவோ நீங்கள் தட்டிக்கலாம். நல்லா நல்லெண்ணெய் தொட்டு தொட்டு நல்லா தட்டி விட்டுக்கோங்க. இது ரொம்ப மெல்லிசாவெலாம் நம்ம தட்ட முடியாது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எண்ணெய் தொட்டு இந்த மாதிரி தட்டியாச்சு. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே தட்டி எடுத்துக்கலாம். இப்போ இன்னொன்று எடுத்து தட்டிக்கிறேன். நல்லா எண்ணெய் தொட்டு தொட்டு நல்லா இந்த மாதிரி தட்டிக்கோங்க. தோசைக்கல்லை சுட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து தோசைக்கல்லை வந்து நல்லா சூடு பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து லேசாக நல்லெண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவே நான் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய், இது ரெண்டு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம தட்டி வச்ச அடையை இதில் சேர்த்துடலாம். நான் கொஞ்சம் சின்ன சின்னதாக தட்டி இருக்கிறதுனால ஒரே சமயத்தில் கூட ஒரு 2-3 அடை சுட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் பெருசு பெருசாக தட்டினீங்கன்னா ஒன்று ஒன்றா சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது வேகிற அளவுக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது நல்லா மொறு மொறுன்னு வேகும். அந்தளவுக்கு நல்லா வெந்து எடுத்துக்கலாம். இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். இதை வந்து திருப்பி போட்டு தான் வேக வைக்கணும். ஒரே சமயத்தில் வெந்துடாது. அதனால் ஒரு 2-3 தடவை வந்து நம்ம திருப்பி போட்டு வேக வைக்கணும். இந்த சைடு வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 தடவை வந்து நம்ம திருப்பி போடணும். பாருங்கள், ஒரு 2-3 தடவை நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுருக்கேன். இப்போ இதை எடுத்துடலாம். அதே மாதிரி எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது வேகிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம வேக வைக்கணும். ஏன்னா திருப்பி போட்டு வேக வைக்கணும். இப்போ இதுவும் அதே மாதிரி நல்லா திருப்பி போட்டு வெந்ததுக்கு பிறகு நம்ம எடுத்துடலாம். சூப்பரான இனிப்பு அடை ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாமே நம்ம வந்து வதக்கி பண்ணியிருக்கோம். ரெண்டாவது வந்து இது வந்து அடை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துருக்கோம். அதனால் ஒரு 2-3 நாளைக்கு வந்து நல்லா கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக தான் இது வந்து நல்லா வேக வச்சு எடுக்கணும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா. நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.